அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திருவிலங்க சிவயோக சித்தி எல்லாம் விளங்க ஒரு விளங்க உணர்ச்சி எது விளங்க உலகமெல்லாம் விளங்க. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி. அன்பு ஆன்மீகம் உள்ள நம்மவர்களே வணக்கம் வணக்கம். இந்த முத்திரை நல்ல ஞாபக சக்தியை கொடுக்கும். ஒரு நாளைக்கு 15 நிமிஷம் செஞ்சிருப்போம். காலையில் 15 நிமிஷம், மதியம் 15 நிமிஷம், சாயந்தரம் 15 நிமிஷம், மொத்தம் 45 நிமிஷம் ஒரு நாளைக்கு இதை நம்ம செய்து முடித்தோமானால் இதில் நல்ல பலன், ஞாபக சக்தி, மன அழுத்தம் எல்லாமே சரியாயிடும். அபாரமான தவ வலிமை பெறுறதுக்கு வழிவகுக்கும். இதெல்லாம் நம்ம சித்தர்கள் செய்து செய்தார்கள், நன்மை அடைந்தார்கள். வள்ளல் பெருமான் தென்னையிலே நான் படுத்திருந்த தருணம் திரு அமுதம் கரத்தே எடுத்து வந்து ஓங்கி என்னை தம்பி தம்பி என்று உவந்து அமுதம் கொடுத்தாய். ஓங்கி எழுப்பினாங்களாம். ஓங்கி என்னை தம்பி தம்பி என்று உவந்து அமுதம் அளித்தாய். தமக்கையே என்று சிந்தித்து கழித்தேன். தமக்கையே என்று சிந்தித்து கழித்தேன். எங்கள் அக்கா தான் எழுப்புறாங்க அப்படின்னு இருந்தாராம். தம்பி தம்பின்னு எழுப்பினாங்களாம். தறியாது தாய் என்று மனம் மகிழ்ந்தேன். இது அறியாமல் என் தாய் போல என்னுடைய சகோதரி எனக்கு எழுப்பி அமுதம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி மனம் மகிழ்ந்தாராம். கடைசியில் பார்க்கும்போது காலையில் அவங்க அக்காவை கேட்குறாரு. அந்த நேரத்தில் என்னை எழுப்பி தட்டி அப்பா ஏந்தர்றான்னு சொல்லி எனக்கு உவந்து அமுதம் கொடுத்த அக்கா, தாயை விட நீங்கள் மேலானவர் அப்படின்னு சொன்னாராம். அந்த அம்மா திடுக்கிட்டு போயிட்டாங்களாம். நான் இல்லை தம்பி, நான் தூங்கிட்டேன் அப்படின்னு. இல்லை அக்கா, இதை பாருங்கள், இலை கிடக்குது பாருங்கள், தாமரை இலை அப்படின்னு. அந்த அம்மாவுக்கு அப்போ தான் திடுக்கிட்டு போச்சான். நம்ம தம்பிக்கு யார் அப்படி அமுதம் கொடுத்தாங்க கேட்கும்போது, அப்புறம் இவர்கிட்ட சொல்லும்போது அந்த வடிவுடைய அம்மையாக தான் இருக்கணும் அப்படின்னு. அப்போ தான் வள்ளல் பெருமான் அந்த அம்மா தான் வந்திருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டார். அவர் வடிவுடைய அம்மன் சந்நிதிக்கு சென்று மனம் கனிந்து கண்ணில் நீர் பெருக கடலமுதே செங்கரும்பே அருட்கற்பக கனியே உடல் உயிரே உயிருக்குள் உணர்வே எல்லாமே நீதான் அப்படின்னு சொல்றார். அதுதான் வாளாம்பிகைன்னு பேர். வேறு வாளாம்பிகை. என் உணர்வில் ஒளியே, என்னுடைய உணர்வில் நீ ஒளியா வர அப்படின்னு சொல்றார். தாயாகவும் தந்தையாகவும் தாங்குகின்ற தெய்வம். அருமருந்து நாணமலரே. அருமருந்துன்னா அது அற்புதமான ஒரு கிடைக்காத மருந்து. அருமருந்து செய்யறது ரொம்ப கடுமையானது. அருமருந்து நாணமலரே, நாணத்தை கொடுக்கக்கூடிய மலரே. வடி உடைய மாணிக்கமே அப்படின்ற, வடி உடைய மாணிக்கமே அப்படின்ற. வள்ளல் பெருமான் ஒரு நாள் சென்னையை அடுத்து வியாசர்பாடிக்கு சொற்பொழிவு போகிறாரு. அங்கே போயிட்டு சொற்பொழிவு முடிஞ்சு இரவு வீடு திரும்பி வராங்க. அப்படி வருகின்ற வகையில் ஒரு பாம்பு வந்தது, கொஞ்சம் பெரிய பாம்பு. அவ்வளோ இருட்டில் வருவாங்க. இருட்டில் வரும்போது வெளிச்சமாக தான் இருக்கும். ஏன்னு கேட்டால் அப்போ விளக்கில் இருந்ததுனால
அவங்களுக்கு கண் வந்து பிரகாசமாக ஒளிரும். நிறைய பேர் இருட்டிலே நடந்து போவாங்க, வெளிச்சம் நல்லா அவங்களுக்கு கீழே இப்போ என்ன போகுது வருதுலாம் தெரியும். அதுபோல் இருட்டில் அவங்க வரும்பொழுது இந்த பாம்பு வர்றது நல்லா தெரிஞ்சு போச்சு. அதுவும் வள்ளல் பெருமானுக்கு தெரியும். அவர் பார்க்குறாரு. அதை ஒத்து பார்க்கும்போது இவங்க கூட வந்தவங்க தொண்டைக்கானு ஓடுறாங்க, எல்லாம் ஓடிட்டாங்க. உடனே இவர் மட்டும் நிற்கிறார். பாம்பு வந்தது, அவரை காலை சுற்றி வணக்கம் செலுத்தியது. கொஞ்ச நேரம் இவர் கம்முன்னு பேசாமல் இருந்தார். போ அப்படின்னார். அவ்வளோதான். அதுக்கு கேட்குதுங்க காது, அவர் சொல்கிறது அது கேட்குன்றாங்க. பாம்புக்கு காதெல்லாம் கேட்கணும், ஆனால் பாம்புக்கு கண்ணு காதும் ஒன்று அப்படின்றார். கண்ணும் அது காது கிடையாது, காது இல்லாத உயிரினம். கண்ணே வந்து அதுக்கு காதாகவும் ஒளியாகவும் பயன்படும். அந்த ஒளியில் தான் வரக்கூடிய அதிர்வுகளை வச்சு தான் இந்த மக்கள் வராங்க, நடமாட்டம் இருக்குது அப்படின்றதுலாம் அதுக்கு தெரியும். அப்போ அது போ அப்படின்ன உடனே போக ஆரம்பிச்சு. அதன் பிறகு கூட வந்தவர்களெல்லாம் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. என்ன சாமி நீங்கள் ஒன்றும் துணிச்சலாக நிற்கிறீங்க, நல்ல பாம்பு, அது பேர் நல்ல பாம்பு, ஆனால் தொட்டுட்டா போட்டுடும். ஐயோ நம்மளை நல்ல பாம்புன்னு சொல்கிறாங்களே, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், ஒரு மரம் விட்டு கொடுக்கணும்லாம் இருக்காது. பாம்புக்கு பாலை கொடுத்தாலும் அது வேலையை முடிச்சிடும். அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கடமை பாலை கொடுக்குற வேலை, அதனுடைய அறிவுத்தன்மை அவ்வளோதான். அதாவது நல்ல பாம்புன்னு சொல்லுவாங்க. அதான் உடனே போடுற பாம்பு அதுதான். மேலே லேசாக டச் பண்ணால் போதும், உடனே போட்டுரும் டக்குன்னு. ஆனால் டச் பண்ணாத வரைக்கும் போடாது. விண்மீன்கள் போன்ற விண்மீன்கள் போன்ற கபாலங்களையும் தழல் போன்ற கொடிய பாம்புகளை அடிந்தவனே. அந்த பாம்பு தான் வள்ளல் பெருமான்கிட்ட வந்தது. விண்மீன்கள் போன்ற கபாலங்களையும் தழல் போன்ற கொடிய பாம்புகளை அணிந்தவனே. யாரு? ஈஸ்வரன். ஈஸ்வரன்கிட்ட பாம்பு இருக்கும், கழுத்தில் இருக்கும். விசுத்தியில தான், இதுக்கு மேலே தான் அவனுக்கு வேலை இருக்குது. அந்த கழுத்தில் பாம்பு சுற்றிட்டு இருக்கும். விசுத்திலேருந்து தான் உனக்கு வேலை இருக்குது, ஏற்றி இறக்கக்கூடிய இடம் விசுத்தி தான் அப்படின்னு அங்கே பாம்பு சுற்றிட்டு இருக்கும். அதுதான் குண்டலி பாம்பு. முருகர் பார்த்தா முருகருடைய மயில் வாகனத்தில் பாம்பு இருக்கும், மயில் வாயில் பாம்பு இருக்கும். மகாவிஷ்ணுவை பார்த்தா பாம்பு மேலே படுத்து கிடப்பார். பார்வதியை பார்த்தா அவங்க தலைக்கு மேலே ஐந்து தலை நாகம் இருக்கிற மாதிரி இப்படி இருக்கும். 5 தலை நாகம் மாதிரி இப்படி ஒரு பாம்பு இருக்கும் பார்வதிக்கு மேலே. 5 தலை பாம்பே கிடையாது. அந்த 5 தலை என்னன்னு கேட்டால் நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், இப்படி 5 பூதங்களை தான் அவங்க பாம்பாக சொல்கிறாங்க. இப்போ பாம்புன்னா என்ன? கொடிய விஷமுடைய பாம்பு. அந்த பாம்பு தான் எங்கே இருக்குது, அது இருக்கக்கூடிய இடம் எந்த இடம் என்றுதான் சித்தர்கள் கண்டுபிடிக்கிறாங்க. விண்மீன்கள் போன்ற கபாலங்களை கொண்டவனே, அணிந்தவனே, உன்னுடைய விண்மீன்கள் மாதிரி உன்னுடைய கபாலம், தழல் போன்ற கொடிய பாம்புகளை அணிந்த வீரனே, கொடிய பாம்புகள் அணிந்திருக்கிற வீரனே, பைத்தியக்காரன் போல் திரியும் நீ யாருடைய அடியவர்கள்? நீ யாருடைய அடியவர்கள் அப்படின்னு கேட்குறாங்க. பைத்தியக்காரமாக திரிகிற பாம்பு தூக்கி மேலே போட்டுக்கிட்டு நீ யாருடைய அடியவர் அப்படின்னு கேட்குறாங்க. என்னை பெரியோர்கள் கேட்டபோது நான் திரு உத்தரகோச மங்கை என்னும் திருத்தலத்தில் உள்ள சிவபெருமானின் அடியவர்க்கு அடியவர்.
என்ன பதில் சொல்கிறாரு, நீ யாருப்பா பைத்தியக்காரன் மாதிரி இருக்க, ஈஸ்வரனை பார்த்தா அப்படி தான் தெரியும். ஆனால் பைத்தியக்காரன்கிட்ட தான் பல வேலை இருக்குதுன்னு தெரியாது. அப்போ கேட்கும்போது பாம்பெல்லாம் கழுத்தில் தூக்கி போட்டுக்கணும், நிறையா ஒரு பைத்தியக்காரன் மாதிரி இருக்கிற சடையை பேசிக்கிட்டு அப்படி அப்படின்னு கேட்குறாங்க, புளித்தோலை கட்டினு இருக்க அப்படின்னு. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, நான் அடியவர்க்கு அடியவன், திரு உத்தரகோசம் அங்கை என்னும் திருத்தலத்தில் உள்ள சிவபெருமானின் அடியவர்க்கு அடியவர் அப்படின்னா அதுதான் நான் அர்த்தமே இருக்கு. அடியவர்க்கு அடியவர். உத்தரகோசம் அங்கைனா எங்க இருக்கு அப்படின்னு அந்த பதில் சொன்ன உடனே அவர்கள் என்னை பார்த்து சிரித்தார்கள். என்னை விட சிறந்தவர்கள் நீ யாருடைய அடியவர் என்று கேட்டார்கள். நான் வாசியோகத்தில் சூரியகலை சந்திரகலை வழியாக பணிந்து பயணம் செய்து உத்தரகோசம் அங்கை என்னும் முதுகுத்தண்டு வழியாக பயணப்பட்டு முகுளத்தில் சென்று தங்கிவிட்டேன். பிறகு எப்படி பயணப்பட வேண்டும் என்று தெரியவில்லை அப்படின்னு சொல்றாரு. இப்ப உத்தரகோசம் அங்க எங்க இருக்குது? உத்தரகோசம் அங்கை என்னும் திருத்தலம், சிவனுடைய திருத்தலம் அது இருக்கு. அது ஒரு ஊர்ல இருக்குன்னு வச்சுங்க. அந்த ஊர் தான் நம்முடைய மூலாதாரம். அப்படியே நம்முடைய மூலாதாரம். அதான் சொல்றாரு, முதுகுத்தண்டு வழியாக பயணம் செய்து சூரியகலை சந்திரகலை பற்றினேன். முதுகுத்தண்டு வழியாக பயணம் செய்தேன். முதுகுத்தண்டு வழியாக பயணம் செய்தேன். அப்படி பயணம் செய்கின்ற பொழுது அந்த உத்தரகோசம் அங்கை என்னும் ஆலயம் முதுகுத்தண்டு வழியாக பயணப்பட்டது. முதுகுத்தண்டு வழியாக பயணப்பட்டது. அது முகுளத்தில் சென்று தங்கிவிட்டேன். அது என்ன பண்ணிச்சு, முகுளத்தில் போய் நின்றுடுது, அங்கே தங்கிட்டேன். முகுளம்னா நம்ம ரெண்டு தொடையினுடைய எலும்பு கூடுற இடம். உட்காரும் போது பார்த்தா அங்கே ஒரு சின்ன மாடை மாதிரி இருக்கும். அங்கதான் நான் தங்கிவிட்டேன் அப்படின்னு சொல்றார். அடியவர்க்கு அடியவர் அப்படின்னா இந்த வாசி வழியாக யார் அந்த உத்தரகோசம் அங்கை என்னும் சிவனுடைய ஆலயத்துக்கு செல்கின்றார்களோ அந்த அடியவர்க்கு அடியவன் நான் அப்படின்னு சொல்றார். நான் தான் பேரண்ட நாயகனாக இருக்கின்றேன். என்னை சரணாகதி அடைந்தவர்களை நான் கைவிடுவதில்லை, கைவிட மாட்டேன். வள்ளல் பெருமான் சொல்வார், நான் உத்தரகோசம் அங்கை என்னும் திருத்தலத்தை சிவன் ஆலயத்தை அடைந்தேன், அவர் என்னை கைவிடவில்லை, கைவிட மாட்டார் என்று ஊது ஊது சங்கு, அவன் கனகசபையான் என்று ஊது ஊது சங்கு. நம்முடைய சிரசுக்கு மேலே ஒரு அடிக்கு 12 அங்குலத்துக்கு மேலே அவனுடைய கனக சபை இருக்கின்றது. கனக சபையான் என்று ஊது ஊது சங்கு, பொய்ப்பட மாட்டான் என்று ஊது ஊது சங்கு, புதுமை பல செய்வான் என்று ஊது ஊது சங்கு. அங்கே சென்று விட்டால் புதுமை பல நடக்கும். அவன் பொய் சொல்ல மாட்டான். அப்ப நம்ம சிவனுடைய தலத்தை வெளியே வச்சிருக்கிறாங்க, நமக்கு புறத்துல, அதே தலம் அகத்துல இருக்கு. ஏன்னா திருமூலர் என்ன சொல்றார்,
ஊன் உடலே ஆலயம், உள்ளமே என்னது? ஊன் உடலே ஆலயம், உள்ளமே பெருங்கோவில். கள்ள புலனறிந்தும் காலா மணி விளக்கு. இப்போ சொல்லுவாங்க புலனை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னு. புலனை வந்து கட்டுப்படுத்த முடியாது. நீ வந்து வாசியை ஒழுங்காக பழகினா புலன் எங்கே இருக்குதுன்னு தெரியாது. வாசி மூலமாக தான் நீ புலனை கட்டுப்படுத்த முடியும். வாசி மூலமாக தான் 96 தத்துவங்களை நீ கட்டுப்படுத்த முடியும். 96 தத்துவங்களை கடப்பதற்கு உனக்கு பல ஆண்டுகள் ஆகலாம். ஆனால் ஜன நேரத்தில் அதை கடந்து வரலாம். ஜன நேரத்தில், ஒரு சிட்டிகை நேரத்தில் கடந்து வரலாம். புலனை அடக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் சொல்லுவார், அடக்கு அடக்கு என்றார் அறிவிலார். அடக்கலாம் உன்னால முடியாது. அதை அடக்கணும்னு சொன்னால் கடல் அலை ஓயணும். கடல்ல அலை அடிக்காம இருக்குமா? நம்முடைய புலனை நாம் கட்டுப்படுத்தினால் நம்முடைய சிறுநீரகம் வேலை செய்யாமல் இருக்குமா? நம்முடைய கல்லீரல் வேலை செய்யாமல் இருக்குமா? மண்ணீரல் வேலை செய்யாமல் இருக்குமா? நம்முடைய சுவாசம் வேலை செய்யாமல் இருக்குமா? இதயம் வேலை செய்யாமல் இருக்குமா? நுரையீரல் வேலை செய்யாமல் இருக்குமா? அனைத்து உறுப்புகளும் வேலை செய்து கொண்டு தானே இருக்கின்றது. எத்தொழிலை செய்தாலும் யாதொன்றை நினைத்தாலும் முத்தர் மனம் மோனத்தே. காசியில் ஐயா உன்னுடைய சிந்தனை என்ன? நாசிக்கு மேலே காசி, நாசிக்கு மேலே காசி. நாசினா இதான் நாசி. இந்த 2 துவாரத்துக்கு நடுமையம் தான் நாசி. இந்த நாசிக்கு மேலே காசி. காசியை தேடி எங்கெங்கே செல்வார்? இந்த நாட்டினிலே. இந்த காசியை பார்க்க யார் வருவார்? இந்த நாட்டினிலே, இந்த உலகத்திலே. நாட்டை விட்டுருங்க, உலகத்தில் காசியை பார்க்குறவங்க இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்காங்க, பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்க எங்களை மாதிரி சொல்லி சொல்லி பார்க்குறாங்க, யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை, விட்டுட்டாங்க. சரி, அவங்களுடைய பூர்வ ஜென்ம கர்மா தான் இதை கேட்கறதும் இதை பார்க்கறதும் இதனுடைய இதை பின்பற்றுவதும். இதற்கு பூர்வ ஜென்ம கர்மா இருந்தால் தான், உட்டகுறை தொட்டகுறை இருந்தால் தான் இதில் நாட்டம் கொடுக்கும். இந்த வாசி யோகத்தில் நாட்டம் கொடுக்கணும்னா எல்லாருக்கும் கொடுக்காது. இது பூர்வ ஜென்மத்தினுடைய தொடர்ச்சி இருக்கணும், பூர்வ ஜென்ம புண்ணியம் இருக்கணும். போன ஜென்மத்திலே நாம் வந்து ஆன்மீக பணியில் இருந்திருக்கணும், பொதுநல தொண்டு செய்திருக்கணும். அப்படி இருந்தால்தான் திட்டக்குறை தொட்டக்குறையாலே நாம் வாசி மூலமாக காசியை சென்றடையலாம். காசியை சென்றடையலாம். ஆரம்பத்தில் தொண்டையிலிருந்து ஏற்றணும். உச்சி உச்சி கம்மந்தட்டு, உச்சி உச்சி கம்மந்தட்டு. இந்த உடம்பு கம்மந்தட்டு, கம்மந்தட்டு மாதிரி தான் உள்ள வந்து போலா இருக்கு. உச்சி உச்சி கம்மந்தட்டு. இந்த ஊட்டை பிரிச்சு கட்டு, இந்த ஊட்டை பிரிச்சு கட்டு. காசிக்கு 2 தட்டு, காசிக்கு 2 தட்டு. காசின்னா இந்த காசி இல்லை, இந்த காசிக்கு 2 தட்டு இருக்குது. ஒரு தட்டு சூரியகலை, ஒரு தட்டு சந்திரகலை. காசிக்கு 2 தட்டு. கரணை கிழங்குடா, தோலை உரியடா, தொண்டையிலே வையடா, தொண்டையிலே விசுத்தியிலே வையடா. கரணக்கிழங்கு உரிச்சு பார்த்தா வெண்மையாக இருக்கும். அந்த கிழங்கை எங்கே வைக்க சொல்கிறாங்க? கரணக்கிழங்குடா, தோலை உரியடா, தொண்டையிலே வையடா. உன்னுடைய தொண்டையில் வைடா அவனுடைய கருத்தை. விசுத்தியிலே உன்னுடைய சிந்தனை செலுத்து. அது பேரண்ட நாயகனோடு உன்னை இணைத்து விடும்.
இப்போ டிவியில் வந்து நம்ம எந்த சேனலை விரும்புகிறோமோ அந்த சேனலை போட்டால் அது அங்கே போய் இணைப்பு கொடுக்குது இல்லை, மேலே சேட்டலைட்டில் போய் தான் வருது. டிவியில் மாறல. அது டிவியில் நாம் அந்த சேனலை வேணும்னு நம்ம அந்த பட்டனை போடும்போது அது என்ன செய்யுது, சேட்டலைட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து பிரித்து நம்ம கொண்டாந்து கொடுக்குது. ஒரு சன நேரத்தில், ஒரு செகண்டில், ஒரு செகண்டு கூட இல்லை, 1/4 செகண்ட் கூட தான் இருக்குது. போட்ட உடனே அந்த சேனல் வருது. இதை கண்டுபிடிச்சவன் யார்? மனுஷன் தானே. மனுஷன் ஏகப்பட்டதை கண்டுபிடிச்சிருக்காங்க, அது விஞ்ஞானம். ஆனால் மெய்ஞானத்துள்ள வெளியே அவங்க இந்த மெய்ஞானம் என்ன செஞ்சதுன்னு கேட்டால், விஞ்ஞானம் வராத முன்பே மெய்ஞானம் செய்து காட்டிவிட்டது. இந்த டிவி தொலைக்காட்சிகள்லாம் இல்லாத காலத்திலே வள்ளல் பெருமான் தர்மசாலையில் அணுக தொண்டர்களை கேட்குறாங்க, நாம் அனைவரும் திருமஞ்சனத்துக்கு போகணும், சிதம்பரத்துக்கு அப்படின்னு கேட்குறாங்க. சரி போகலாம் தான் அப்படின்ற, போகலாம் போ. எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பொழுது போயிட்டே இருக்கு. இன்னும் நம்ம வந்து 10 கல் தூரம் நடக்கணும், இவர் எப்போ போகிறது, இவர் என்ன கிளம்பலையே, இவர் போகிற மாதிரி தெரியலன்னு சில பேருக்கு சந்தேகம் வந்து அவங்க போயிட்டாங்க. முக்கியமானவங்க ஐயா விட்டுட்டு நான் போகக்கூடாது, அவர் என்ன செய்கிறாரு பார்ப்போன்னு அவங்க இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எல்லோரும் போய் கேட்குறாங்க, என்ன சாமி பொழுது போச்சு அப்படின்னு. பீச் அப்படின்னாரு. போங்க அப்படின்னாரு. சொன்ன கேட்கணும், போங்க அப்படின்ட்டு. சரி, இதுக்கு மேலே அவர்கிட்ட பேச முடியாதுன்னு எல்லாம் வந்து போயிட்டாங்க. சரி, இந்த வருஷம் ஆடி திருமஞ்சனத்தை நாம் பார்க்க முடியாது அப்படின்னு. அதன் பிறகு பார்த்தாரு, தர்மசாலையில் ஒரு வெள்ளை துணியை கட்டினார். வாங்கன்னார், வாங்க அப்படின்னாரு. வந்தாங்க, இந்தா பாருங்க அப்படின்னாரு. அங்கே நடக்கிறது போல அங்கே காரணம் தெரியுது, சரி இருக்கிறது போகிறது எல்லாம் தெரியுது. அது மட்டும் இல்லாத அங்கே ஒரு பெரிய ரகசியம் நடந்தது. என்ன ரகசியம்னா, அவெல்லாம் தீப்பெட்டி பிடிச்சிக்கிட்டு தான் சாமி ஊர்வலம் போகும். ஏன்னா அப்போ மின்சார விளக்கு கிடையாது. சாமி ஊரில் வந்து அந்த தீப்பெட்டி காட்டுவாங்க. தீப்பெட்டி பார்த்து தான் அந்த சாமி எல்லாரும் வணங்குவாங்க இரவு நேரத்துலேயே. அது பகல்லையும் பிடிக்கிற மாதிரி பழக்கமாகி போச்சு. இரவு நேரத்தில் சாமி வரும்போது தீப்பெட்டி தான் பிடிச்சிட்டு வருவாங்க. அந்த தீப்பெட்டி பிடிச்சிங்கன்னா அந்த ஒரு தேர் துணியில் பட்டுடுது. அந்த துணி பத்துது. உடனே இவர் எங்கேருந்து ஒரு துணியை எடுத்து இப்படி கசக்குறார். என்ன துணியை கசக்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, தேரில் நெருப்பட்டு போச்சு, அதை அங்கே கசக்குறாங்க. அப்போ தேரில் இருக்கக்கூடிய நெருப்பு அணைக்கிறாருன்னா அப்போ ரிமோட் இவர் கையில் இருக்கு. ரிமோட்டை விட அதிகமான வேலை செய்யக்கூடிய பேரண்ட நாயகனுடைய ரிமோட் அவர் கையில் இருக்கு. அந்த ரிமோட்டை வச்சு அப்படின்னால அணைஞ்சி போச்சு. அப்போ இவங்க சிதம்பரம் போகாத இருந்ததும் ஒரு நல்லது. சிதம்பரம் போகாத இருந்ததுனால தான் அங்கே நடக்கக்கூடிய ஒரு விபத்தை தவிர்க்கிறாங்க. அதுங்கிறத சரி பண்ணிட்டாங்க. ஆனால் அங்கே இருக்கிறவங்க யாரும் இதை கருதலை. ஏன்னா பெரிய நெருப்பு அனுப்புறது தான் அவங்க கருதுவாங்க, ஓடுவாங்க. அதான் ஒருத்தர் சொல்லுவார், பெரிய தீ திருவண்ணாமலையில் பெரிய தீபம் எரியும் போது அரோகரா அரோகரா அரோகரான்னு சொல்கிறீங்க, மகாதேவா மகாதேவான்னு சொல்கிறீங்க. அதே ஒரு வீடு கிட்ட பற்றிச்சின்னு சொன்னால் ஐயோ ஐயோன்றீங்க. அவரும் கடவுள் தான், இவரும் கடவுள் தான். அந்த நெருப்பும் கடவுள் தான், இந்த நெருப்பும் கடவுள் தான். சரி, இதையும் வணங்குமே அப்படின்னு வணங்குவீங்களா அப்படின்னு ஒரு வேடிக்கையாக ஒரு நடிகர். அதுபோல் அப்போ தீபத்தில் ரெண்டு தீபம் இருக்குது. மகாதேவா ரோகரா ரோகரான்னு சொல்கிற தீபம் இருக்குது. அப்புறம்
ஐயோயோ ஐயோன்ற தீபமும் இருக்குது. அதுவும் ஒளி தான், இதுவும் ஒளி தான். மக்களுக்கு இடைஞ்சல் கொடுக்கறது ஒளி வந்து ஐயோ. அகண்ட தீபம் மலை மேலே எறிகிறது ஆண்டவன். எல்லாமே ஆண்டவன் தான். ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு மனநிலை இல்லை. அப்போ அங்கே இங்கேருந்தே அந்த நெருப்பை அணைக்கிறாரு. அன்னைக்கு டிவி போட்டு காட்டிட்டார். வல்லபெருமா 200 வருஷத்துக்கு முன்னாடியே டிவி போட்டு காட்டார். அது இப்போ அந்த டிவி தான் இப்போ வந்து எல்லாம் வீடு வீடாக ஓடின்னு கிடக்குது. ஏன்னு கேட்டால் மெய்ஞானம் முன்னாடியே சொல்லிடும், விஞ்ஞானம் பிறகுதான் சொல்லும். விஞ்ஞானம் வேற, மெய்ஞானம் வேற. இப்போ மெய்ஞானம் சொல்லுது, இது குபேர முத்திரை. இது வந்து குபேர முத்திரை உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான். இதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டால் 2 வெத்தலை வச்சுக்கிட்டோம். வெத்தலை, இந்த வெத்தலை என்ன பண்ணால் 2 தொடை மேலே வச்சுக்கணும். தொடை மேலே வச்சுக்கிட்டு இந்த குபேர முத்திரையில் இந்த விரலை கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கும். லேசாக அழுத்தம் கொடுத்தா இந்த வெத்தலைக்கு மேலே வச்சுக்கணும். வெத்தலையுடைய நுனி வந்து நம்முடைய முட்டிக்கு முன்னாடி இருக்கணும். அடி வந்து பின்பக்கம் இருக்கணும், நம்ம பக்கம். ஏன்னா அப்படி திருப்பி வைக்கக்கூடாது. திருப்பி வச்சா அது ஒரு வேலை செய்யும். வெற்றிலை, அது பேர். வெற்றி தரக்கூடிய இலை வெற்றிலை. கபத்தை அறுக்கக்கூடிய இலை, நல்ல நிகழ்வுகளை நடத்தக்கூடிய இலை. எல்லா நிகழ்ச்சிக்கும் வெற்றிலை இல்லாத இருக்காது, எல்லாம் வெற்றிலை வச்சுருப்பாங்க. நாம் தவத்தில் வெற்றி பெறணும்னு சொன்னால் தினமும் ஒரு வெற்றிலை சாப்பிடணும். தவத்தில் ஈஸியாக நம்ம வெற்றி பெறணும், பேரண்ட நாயகனுடைய அருளை பெறணும் அப்படின்னு வெண்பூசணியை ஜூஸ் வச்சு சாப்பிடணும். டெய்லி ஒரு ஜூஸ் சாப்பிட்டே ஆகணும். டெய்லி காலையில் மதியம் நீங்கள் எப்பப்பெல்லாம் தவத்தில் உட்காருங்களோ அப்பொழுதெல்லாம் இந்த வெற்றிலையோட இந்த வெற்றிலை இந்த மாதிரி வச்சு நுனி இப்படி இருக்கிற மாதிரி கையை வந்து தொடையில் வச்சுக்கணும். இது என்னுடைய குருநாதர் சொன்னது. நான் எப்படின்னு கேட்டால் நான் என்ன அனுபவிக்கிறேனோ அதை சொல்லிவிடுவாங்க. அதான் என்னுடைய இது. எல்லாம் மறைச்சி வைன்னு சொல்லுவாங்க. நான் மறைச்சே வைக்கிறது கிடையாது. யாம் அடைந்த சுகத்தை அனைவரும் அடைய வேண்டும். இந்த ராமானுஜர் மட்டும்தான் அப்படி செஞ்சார். ராமானுஜர் மட்டும்தான் அவங்க குருநாதர் ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுத்து பாடி பழிச்சிக்கோ அப்படின்னார். ஏன்னா அவங்களாம் மேலோர், அடுத்தவங்க சொல்ல மாட்டாங்க. எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரியும், சொல்ல மாட்டாங்க. ஆனால் ராமானுஜர் அப்படி கிடையாது. அவர் சமமானவர், எல்லா மக்களுக்கும் சமமானவர். அவர் இறைவனுடைய அடியார், அடியவருக்கு அடியவர். அவர் என்ன சொன்னார், இந்த மந்திரத்தை ஒரு 1000 சீட்டில் எழுதினார். அதை ஒரு உயர்ந்த இடத்துல நின்று எல்லாரும் இந்த மந்திரத்தை கற்றுங்கன்னு போட்டார். ஆனால் குரு சொன்னார், இந்த மந்திரத்தை வேறு யாருக்காவது சொல்லி கொடுத்தால் உனக்கு மரணம் நேரும்னார். மரணம் வந்தாலும் பரவாயில்லை, நான் ஒரு ஆள் தெரிஞ்சுக்கிறத விட 1000 பேர் தெரிஞ்சுக்கோங்க. 1000 பேர் தெரிஞ்சுக்கிட்டால் அது லட்சம் பேர் கோடி பேருக்கு போயிடும். நான் ஒரு ஆளே தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஆளோட மட்டும் போகிறத விட நான் ஒரு ஆள் போனாலும் பரவாயில்ல, 1000 இல்லை, லட்சம் இல்லை, கோடிக்கணக்கான பேர் இது தெரிஞ்சு அந்த மக்கள், எதிர்கால மக்கள் நலமாக இருக்கட்டும் சொல்லி தந்தவர் ராமானுஜர். அவளை எவ்வளோ சித்திரவதைப்படுத்தினாங்க. பொது நலமாக இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவர் என்னென்னா சித்திரவதைலாம் பண்ணாங்க. யாரும் உண்மையாக உழைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நிறைய கஷ்டம் வரும், தொல்லை வரும், துன்பம் கொடுப்பாங்க. நான் இப்போ தான் முட்டி போட்டு நான் வர்றேன். நான் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது, எனக்கே பல இடத்தில் கொடுக்குறாங்க. நான் அதை பற்றி பயப்படுறதில்லை. நான் அந்த உத்தரகோசம் அங்கே தினமும் அந்த ஆலயத்துக்கு சென்று வரேன். அங்கே இருக்கிற சிவனை வணங்குறேன். அதனால் எனக்கு
அவர் எப்பேற்பட்டவராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவரை பார்த்து நான் பயப்படுறதே கிடையாது. ஒரு நம்மளும் மனுஷன், அவர் மனுஷன் தான், அவரை பார்த்து ஏன் பயப்படணும்? அவர் தனவந்தராக கூட இருக்கலாம், அதனால ஒன்றும் கிடையாது. நேர்மைக்கு மட்டும்தான், நேர்மைக்கு தான் பயப்படணும். உண்மையை பேசணும், உண்மைக்கு பயப்படணும். பொய் பேசக்கூடாது, பொய் சொல்லத்துக்கு பயப்படணும், பொய் சொல்லக்கூடாது. நேர்மையாக இருக்கணும். வாய்மையே வெல்லுனார் திருவள்ளுவர். இப்போ நம்ம வாய்மையோடு இருந்தால் தான் அந்த சிவனுடைய அருளை பெற முடியும். அதனால் நீங்கள் ஒரு வெத்தலையை கையில் ஒட்டி வச்சுக்கணும். இந்த வெத்தலை வச்சு செய்கிறதுக்கு பழகுங்க. இதில் ஒரு 1.5 மாதம் செஞ்சீங்கன்னா ஒரு நன்மை கிடைக்கும். 1.5 மாதம் வச்சுட்டு குபேர முத்திரையில் இருங்க. குபேர முத்திரை உங்களுக்கு தெரிஞ்சதுதான், இது தெரியாத ஒன்று கிடையாது. அதில் வெத்தையில வச்சு செய்யணும். அடுத்து என்ன பண்ணணும், இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடத்துல கொஞ்சம் முருங்கை இலை, கொஞ்சம் விபூதி, கொஞ்சம் கல்லு இந்த இடத்துல வச்சிடணும். இந்த இடத்துல வச்சுட்டு 2 கையும் இப்படி வச்சுக்கணும். கீழே வெத்திலை வச்சிடணும். வச்சுட்டு நாம் தனிமையில் வாசியோகம் பண்ணணும். சுமார் ஒரு 25 நிமிஷம் 30 நிமிஷம் பண்ணோம்னா கூட நல்லது. ஆனால் வாசி அவ்வளோ தூரம் பண்ணக்கூடாது. கொஞ்சம் நேரம் பண்ணோன்னா உடம்பு சொல்லும் ரெஸ்ட்டு அப்படின்னு. ரெஸ்ட் எடுத்துக்கணும், கம்முன்னு இருக்கும், சிவனேன்னு இருக்கும். அப்புறம் அதே ஷார்ட் ஆகும், அதே நிற்கும், ஆட்டோமேட்டிக் இது. ஆனால் அதை மீறி நாம் ஆன் பண்ணினே இருக்கக்கூடாது. மனசை நம்முடைய உள்ளே இருக்கிற சிவன் அவருக்கு அந்த வேலையை செய்துக்கிட்டே இருப்பார். காற்று அடிச்சுன்னு தானே இருக்குது. காற்று நின்று என்ன ஆகும்? உலகம் பூரா காற்று இல்லைன்னா என்ன ஆகும்? காற்றே தான் கடவுள். அப்பா காற்று தான் கடவுள். காற்று ஒரு போதும் இல்லைன்னா எதுவுமே இல்லை. அப்புறம் பஞ்சபூதமும் சேர்ந்ததுனால தான் இந்த உடம்பு, அனைத்து உயிர்களும். அதனால் மிக எளிமையாக அருளை பெறக்கூடியது இது. அது கீழே வெற்றிலை வைக்கும்போது ஆற்றல் நிறைய இழுத்துக்கூடிய சக்தி வெற்றிலைக்கு இருக்குது. அண்டத்தில் நம்ம இப்படி நேராக முதுகு தண்டு நேராக உட்காந்து இப்படி நிமிந்து உட்காந்தோம்னு சொன்னால் இந்த வெற்றிலை, இந்த முருங்கை இலை, கல்லுப்பு, விபூதியை இந்த இடத்துல வச்சுட்டு உட்காந்து பாருங்கள். நான் பார்த்துருக்குறேன் அந்த மாதிரி. சுமார் ஒரு 3/4 மணி நேரம் உட்காரலாம். எப்பேற்பட்டவங்க வயசானவங்க வந்தாலும் சரி. இந்த இடுப்போலி எதுவுமே தெரியாது. ஏன்னா அங்கே தான் சிவனை போய் நான் பார்த்துட்டு இருக்கோம்ல. இடுப்பில் தான் நம்முடைய சிவனை வணங்குறோம். மூலாதாரத்தில் 3 கனலை காலால் எழுப்பி காண்போம் கருத்தினை நாங்கள் அவையார். அவங்க என்ன சொன்னாங்க? அவையார் 2-3 அவையார் வந்துட்டாங்களாம். அப்போ 2-3 அவையார் வந்திருக்காங்க. 2-3 அவையாரும் அதான் சொல்கிறாங்க. மூலாதாரத்தில் 3 கனலை, நெருப்பை, சிவன்னா நெருப்பு தான், கனலை நெருப்பை காலால் எழுப்பி காண்போம் கருத்தினை. காலுன்னா என்னது? காற்று. காற்று பேர் கால், கதி, பரின்னு கூட சொல்லுவோம், குதிரைன்னு சொல்லுவோம். அப்போ கதி எடுக்கணும்னு சொல்லுவாங்க சில பேர். சித்த வித்தை, இந்த சித்த வித்தை இதுதான் சித்த வித்தை. இந்த சித்த வித்தையை ஒழுங்கா செய்தோமானால் இறைவனை மிக எளிமையாக அடையலாம். இந்த சித்த வித்தையை பின்பற்றினால் எந்தவித குற்றங்களும் நம்மை நெருங்காது. எந்தவித நடக்கக்கூடிய இடங்களுக்கு நம்ம இழுத்து செல்லாது. ஒரு கோர்ட்டு, ஸ்டேஷனு அங்கெல்லாம் நம்ம போக வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்க நம்மளை பார்த்தா ஒரு வணக்கம் போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா இவங்க நீதி நூல்களை படித்தவங்க, ஒரு 80% நீதி நெறியோடு இருப்பாங்க. ஏன்னா 100% இருக்க முடியாது. ஒரு 80% 70% நீதியோடு இருப்பாங்க அப்படின்னு அந்த சேவகர்களுக்கு புரியும். அவர்களுக்கு பேர் சேவகர்னு பேர். மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவர். அவர்களுக்கு புரியும். ஏன்னா அவங்களுக்கு சைக்காலஜி தெரியும்.
ஒருத்தருடைய கண்ணை பார்த்தாலே சொல்லிவிடுவாங்க யார் நல்லவனா கெட்டவனா. அந்த பயிற்சி தான் அவங்களுக்கு கொடுப்பாங்க. அவன் பேச்சு, அவனுடைய பார்வை எப்படி இருக்குது, முகம் காட்டி கொடுத்துரும். முகம் இருக்குது, தவறு செஞ்சால் உடனே காட்டி கொடுத்துடணும். தவறு செஞ்சாலும் கரெக்டாக சொல்லிவிடும். ஒன்றால் எதுவுமே பண்ண முடியாது, முகமே காட்டி கொடுக்கும். இந்த அகத்தில் இருக்கிறது முகத்தில் தெரியும். அப்போ எங்கும் நமக்கு குற்றன்ற பேரே இருக்காது. இப்படி இந்த நிலையில் வரவங்களுக்கு குற்ற நிகழ்வே இந்த பூமியில எங்கேயும் நடக்காது. இந்த தவறு செஞ்சா அந்த தவறு செஞ்சா இருக்காது. அவங்க வீடு, மனைவி, மக்கள் அப்படி அது போயிட்டே இருப்பாங்க. எல்லோரும் சமமாக இருப்பாங்க. இந்த தீய பழக்க வழக்கம்லாம் ஓடிவிடும், அடியோடு ஓடிப்போம். அதுக்காக நீங்கள் சாமியார் ஆக தேவையில்லை, வீட்டை விட்டு ஓட தேவையில்லை, என்ன எங்கேயுமே போக தேவை. உங்கள் பணி செஞ்சுக்கினே நீங்கள் இப்போ எனக்கு தெரிஞ்சு சித்த வித்தியாளர்கள் நிறைய பேர் பார்க்குறாங்க. கம்பெனியில் வேலை செய்கிறாங்க, எல்லா வேலையும் செஞ்சுக்கிறாங்க. ஆனால் கதி ஒழுங்காக எடுக்கிறாங்க. அந்த டைமில் அவங்க அந்த கதியை எடுக்கிறாங்க. அந்த பேரண்ட நாயகனோடு தொடர்பிலேயே இருக்கிறாங்க எந்த வேலை செஞ்சாலும். அதில் என்ன ஒரு அதிசயம் சொன்னால், ஆண்களும் பெண்களும் சேர்ந்து இருப்பது சித்த வித்தை. ஆண்களும் பெண்களும் ரெண்டு பேருமே செய்வாங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஒரே மனநலம் இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போவாங்க, ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து போவாங்க. இப்போ திருவள்ளுவரும் வாசகியும் தவம் செஞ்சாங்க. அவங்க ரெண்டு பேரும் தவம் செஞ்சனால்தான் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்ந்தாங்க. குற்றமன்றதே கிடையாது. அந்த அம்மா இறக்குற காலம் வரைக்கும் ஒருவருக்கு ஒருவர் சலிப்பே கிடையாது, சந்தோஷமாக இருந்தாங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சாரதாதேவி தவம் செய்வாங்க, அவரும் தவம் செய்வார். அதனால அவங்க மனைவியோடு வாழ்ந்தார். இளம் வயசுல திருமணம் செஞ்சார், மனைவியோடு வாழ்ந்தார். அப்போ இருவருமே தவம் செய்யும்போது அது ஒரே மனமாகும். இரு மனமும் ஒரு மனமாகும். இரு மனமும் ஒரு மனமானால் அதுவே திருமணம். கொல்லிமலை பக்கத்தில் எந்த செலவும் கிடையாது. இந்த காட்டுவாசிங்க இரு மனமும் ஒரு மனமும் அவங்க குடும்பம் அதிகம் இருப்பாங்க. அவ்வளோதான், குழந்தை பசங்கள்லாம் இருப்பாங்க. இந்த கல்யாணம் பண்ணுறது ஒரு 2 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் செலவு பண்ணுறதுலாம் கிடையாது. அவங்க மட்டும் அவங்கவுங்க குடும்பம் அதிகம் இருப்பாங்க. அதாவது காளி கயிறு கட்டினா தான் அவங்க சொந்தமானவங்க அப்படின்னு நாம் இங்கே நம்ம பக்கம் நம்ம செஞ்சுட்ருக்கோம். ஆனால் அங்கே இருக்கிறவங்க அப்படி கிடையாது. அவங்க எப்பயாவது ஒரு 20 வருஷம் கழிச்சு கூட பையனுடைய கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க கல்யாணம்லாம் அந்த மண்டபம் எதுவும் வரமாட்டாங்க, பத்திரிக்கை அடிக்க மாட்டாங்க, எதுவுமே கிடையாது. ₹1 செலவு இல்லை. அப்படியே சமையல் பண்ணுவாங்க. அவங்க ஜனங்கள்லாம் வருவாங்க. நல்ல வேலை இலையை எதிர வைப்பாங்க. நல்ல வேலை அந்த இலையை கொண்டு போய் எல்லோரும் இப்படி காட்டுவோம். இப்படி காட்டும்போது நல்ல வேலை நல்ல வேலை நல்ல வேலைன்னு ஒரு 100 பேர் சொல்லுவாங்க. அப்போ நல்ல வேலை கட்டுற தலையை சாயந்தரம் தான் கட்டுவாங்க. 7 மணிக்கு 8 மணிக்கு உடனே சாப்பாடு இருக்கும். சாப்பாடுன்னா பெரிய அரிசுவ சாப்பாடெலாம் இருக்குது. ஏதாவது மாமிச உணவு கூட ஏதாவது செஞ்சுருப்பாங்க. ஆமாம், செஞ்சுருப்பாங்க. எல்லாருக்கும் சாகாரம் கொடுப்பாங்க. அதோட சொல்ல முடியும். 10 பேருக்கு சாப்பாடு போடுறாங்க. அந்த மாங்கல் என்னன்னு கேட்டால் மஞ்சள் கோம்பு தான். மஞ்சள் கோம்பு மஞ்சளை ஒரு நூலில் கட்டி அதுதான் கட்டுவோம். இப்போ எந்த வித செலவும் கிடையாது. பொண்ணுக்கு ட்ரெஸ் எடுக்கணும், மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுக்கணும், மாங்கல்யம் அது மண்டபமே இன்றைக்கி எந்த மண்டபமும் போக முடியாது. அவ்வளோ மண்டபம் விலை உயர்ந்து போச்சு. அதே போல் அங்கே சீர் வரிசை கிடையாது, வரதட்சணையே கிடையாது. அதான் நல்ல மக்கள். சிலவே பொண்ணு பிறந்தது அவங்களுக்கு கஷ்டமே கிடையாது. அவங்க அப்படியே திருமணம் பண்ணிக்குவாங்க, அவ்வளோதான். எனக்கு அது கொடுக்கல இது கொடுக்கல. நம்மளாவே கடைசி வரைக்கும் கேட்டுக்கிறான். 60 வயசு 70 வயசு ஆனாலும் அம்மாவோட பாயிண்ட் அப்படின்றாங்க. அதை பாரு, எல்லாம் இன்னும் பக்குவப்படாத ஆள்லாம் இருக்கா. அவங்கெல்லாம் சித்த வித்தியாசத்துக்கு விட்டால், இந்த சித்த வித்தியை வாசி யோகத்தை கற்றுக்கொண்டால் அவங்க யார் திட்டனாலும் சமநிலையில் இருப்பாங்க.
இப்போ என்னையும் ஒருத்தர் திட்டுறாங்கன்னா நான் கம்மன் தான் இருப்பேன். எல்லாம் திருவருள் செயல், எல்லாம் ஆண்டவன் தான் திட்டுறான். ஏன்னா போன ஜென்மத்தில் நான் அவனை திட்டிருக்கேன், இந்த ஜென்மத்தில் அவன் வந்து என்னை திட்டிட்டு போகிறான். அப்போ சரியாக போச்சு, மூட்டையை அவுத்து விட்டாச்சு. இப்போ நம்ம ஃப்ரீ ஆகிட்டோம். இந்த பக்கம் வரணும்னு சொன்னால் வாசி யோகம் செய்யணும். யார் உன்னை எதை சொன்னாலும், உயர்த்தி சொன்னாலும் தாழ்த்தி சொன்னாலும் நீ அதை ஏற்றுக்கொள்வதில்லை. நீ எப்பவுமே சமநிலையிலே இருக்கக்கூடியது சித்த வித்தை தான். சித்தத்தை, இந்த சித்தத்தில் வித்தை செய்கிறது தான் சித்த வித்தை, வேற ஒன்றும் கிடையாது. இது இப்போ நிறைய பேர் அதில் சொல்லித்தராங்க. அவங்க சொல்லிட்டு தான் ரைட்டு. எப்படின்னு கேட்டால் அந்த விஷயத்திலேருந்து ஏற்றுறது தான் அவங்க சொல்லித்தரது. இதை நீங்கள் முறையாக அவங்ககிட்ட போய், ஆனால் கணவன் மனைவி இருவருமே போனால் சொல்லி தருவோம், கண்டிப்பாக சொல்லி தருவோம். அவங்க கேட்குறதுலாம் கணவன் மனைவி 2 பேரும் வாங்க. ஏன்னா கணவன் வந்து இந்த வித்தையை கற்றுக்கிட்டா மனைவிக்கு வந்து இவங்களுக்கும் அவங்களுக்கும் அந்த மனநலம் மாறும். இவர் வந்து நாலேஜ் அதிகமாகும். அவர் சொல்கிறது இவங்களுக்கு புரியாது, இவங்க சொல்கிறது இவருக்கு புரியும். ஆனால் அவர் சித்த வித்தியாசர் சொல்கிறது அந்த அம்மாவுக்கு புரியாது. ஆனால் தான் அவங்க சொல்கிறது ரைட் தான். கணவன் மனைவி இருவருமே வந்தால்தான் தவம் உங்களுக்கு சித்த வித்தியை சொல்லி தருவார்கள், தீட்சை கொடுப்பார்கள். எனக்கு பழனியில் கொடுத்தாங்க போன வருஷம் 7வது மாதம். போகர் அருகிலே எனக்கு அந்த வித்தையை கொடுத்தாங்கன்னு சொன்னால் அதுவும் ஒரு கொடுப்பனை தான், பூர்வ ஜென்ம கொடுப்பனை தான். பழனியில் நான் சித்த வித்தியை வாங்கியிருக்கேன். அது வாங்கின பிறகு பரவாயில்ல, இப்போ வந்து தெளிவு கிடைக்குது, அதுலேருந்து தெளிவு கிடைக்குது. அதுக்கு முன்னாடி ஒருத்தர் தீட்சை கொடுத்தார். அவர் என்ன பண்ணார், என் பக்கத்தில் வந்தார். வலது காதில் வந்து அவர் கேட்டார், நீ யார் அப்படின்னு கேட்டார். நான் கந்தசாமி அப்படின்னு. நீ தான் கந்தசாமியானார். நான் தான் கந்தசாமின்னு. இன்னைகளை வந்து நீ தான் ஆன்மா அப்படின்னு. உன்னுடைய சிந்தனை இங்கே வையினார். அவ்வளோதான், அவர் போயிட்டார். அவர் இன்னொருத்தர்கிட்ட போய் எல்லாம் சொன்னாங்க, அவர்கிட்ட தேய்ச்சவனா நல்லாயிருக்கும் அப்படின்னு. அப்புறம் அவர்கிட்ட போகணும். ஏன்னா பல பேர்கிட்ட பல கற்றுக்கிறது நல்லது தானே, போனோம். அவர் என்ன பண்ணார், அந்த மூலாதாரத்துலேருந்து பின்பக்கமாக கையை வச்சு அந்த மூலாதாரத்தில் அப்படி இப்படி சொல்லிட்டினார். ஒரு உணர்வாக தான் இருந்தது. ஒரு தட்டினார். ஏன்னா அந்த குண்டலி பாம்பானது தூங்கிட்டு இருக்குதான். அது தட்டி எழுப்புறார். இப்படி நம்மளை உட்கார வச்சு பின்பக்கமாக தட்டி எழுப்புறார். தட்டி இப்படி இப்படி தடை கொடுக்குறார். சூடு ஏற்றுறார். நல்லா அழுத்தமாக தடை கொடுக்குறார். அது மாதிரி ஒரு தட்டுறார். ஏந்திரு ஏந்திரு ஏந்திரு, என்ன நீ மாதிரி தூங்கி கிடக்குற, ஒவ்வொரு பிறவியாக தூங்கிக்கிட்டே இருக்கிற, ஏந்திரு ஏந்திரு அப்படின்னு தட்டுறாரு. தட்டிட்டு அந்த முதுகு தண்டு இருக்குல்ல, முதுகு தண்டு வழியாக அந்த கட்டை விரலால் அப்படியே அழுத்தமாக கொண்டு வரார். இப்படி கொண்டு வந்து நேராக கொண்டு வந்து இந்த இடத்துல நிறுத்தி இதே கட்டை விரலை வச்சு இப்படி அழுத்தினார். அழுத்தி பிடிச்சிட்டார் கொஞ்ச நேரம். நம்மளை வந்து கண்ணை மூடிக்கிட்டு இருங்கன்னா இவர் இந்த இடத்துல ஒரு அழுத்தம் கொடுத்தாருல்ல, நம்ம கண்ணை மூடிக்கிட்டு அந்த இடத்துல சிந்தனையை வச்சுட்டு இருக்கும்போது அங்கே லேசாக ஒரு அழுத்தம் தெரியுது. அழுத்தம்னா 1 கிராம் வெயிட் அளவு, அழுத்தம்னா 1 கிலோ வெயிட் வராது. அதான் நல்லா ஊர்ந்து அதை லேசாக பார்க்கணும். சில பேர் அழுத்தம் இல்லைன்னு சொல்லி வந்துட்டுது. ஆனால் இவங்க வந்து என்ன பண்ணாங்க, நல்லா வெயிட்டாக கொடுக்கும், ஒரு 10 மாரி வந்து அடிக்கணும் நினச்சிட்டு உட்காந்துருப்பாங்க. அப்படி கிடையாது. 1 கிராம் என்ன வெயிட் இருக்கும், அந்த வெயிட் இந்த இடத்துல கொடுக்கும். அங்கே ஒரு அசைவு கொடுக்கும், இப்படி இப்படி அசைகிற மாதிரி கொடுத்து. அப்போ நம்ம அப்படியே இருக்கணும். அது 2 முறை 3 முறை ஏற்றி இறக்குவாங்க. 3ஆவது முறை ஒரு 5 நிமிஷம் உட்கார வச்சுருவாங்க. அப்படியே உட்காந்துருப்போம். நாம் அங்கேயே சிந்தனை வச்சு அப்படியே தன்னை மறந்து இருப்போம். தன்னை முறை இன்ப முறை வெண்ணிலாவே, தன்னை முறை இன்ப முறை வெண்ணிலாவே, ஒரு தந்திரனை சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே அப்படின்னு நாம் அந்த வெண்ணிலா பார்த்துட்டே இருந்தோம்னா ஒரு மணி கொண்டு வருவாங்க. அந்த மணி கொண்டு நம்ம கண்ணை மூடினும் போது கிட்ட வந்து டைன்னு அடிப்பாங்க.
அப்படியே ஒரு நம்மளை அப்படி தூக்கி போட்ட மாதிரி இருக்கும். என்னன்னு கேட்டால், இந்த குண்டலி சக்தியானது உச்சிக்கு நேராக மனோன்மணியில் போய் சேர்க்குறாங்களாம். இங்கே வந்ததை